ஹாய். என் காதலும் என்னாகுதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இல்லாமலே இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வந்துரும். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. நீங்கள் தற்செயலாக நடிக்க வந்தவர் தான். எப்படி எல்லா கதாபாத்திரம் இந்த மாதிரி ஏற்று நடிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸு எப்போ உங்களுக்கு ரீச் ஆச்சு? எப்போ வந்து சார் அது சூப்பர் டீலக்ஸ் பண்ணி முடித்த உடனே தான் சார் வந்து. அருமை. அது வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் சேஃபர் ஜோன்லேயே ஃப்ரெண்டு கேரக்டரு, ஏ மச்சான் எப்படிரா, ஆமாம் இதை எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரியே பேசி சமாளிச்சுட்டு போயிடும்ல சார். அப்படி தான் போயிட்டு இருந்தது. சூப்பர் டீலக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி, ஏன்னா அது அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணோம். இன்னொன்று வந்து குமாரராஜா சார் படத்தில் ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பண்ணிடணும் அப்படின்னு முன்னாடியே ஒரு கோல் இருந்தது. ஆமாம், கோல் இருந்தது. நான் அவர்கிட்டையுமே நான் பாலாஜி ஆஃபீஸுக்கு அவர் வரும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், சார் ஏதாவது ஒரு சின்ன ரோல்னு சொல்லிட்டு யோசித்து கொடுக்காம விட்றாதீங்க சார். நான் சும்மா கை தெரியுது, கால் தெரியுது, முதுகு மட்டும் தெரியுது. நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்களா சார், முதுகு மட்டும் தெரியிற ஒரு கேரக்டர் அப்படின்னா கூட சொல்லுங்கள் சார், நான் வர்றேன் சார் அப்படின்னு. அப்போது இந்த கேரக்டர் வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரு சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, அது கொஞ்சம் பெர்வர்ட்டு இந்த மாதிரி அந்த விதத்தில் நெகட்டிவ், அதனால் யோசித்து சொல்லுங்கள். இல்லை சார் நான் பண்ணுறேன் சார். ஏன் உடனே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு. இந்த 2 விஷயம் இருக்குது, ரெண்டுமே ஒரே படத்தில் நடக்குது. அதனால் நான் ரெடி தான் சார். சரி அப்போன்னா நீங்கள் இது நம்ம ஸ்கிரிப்டு படிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி, ஆக்சுவலாக முதல்ல வந்து ஷூட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, அப்படியா? ஓ, நீங்கள் உங்ககிட்ட எனக்கு வேலை வாங்க தெரியல இப்படியெல்லாம் சொன்னார். சார் ப்ராஜெக்ட் விட்டு தூக்குறீங்க என்ன, ரைட்டா, அது நம்ம இன்னொரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கையெல்லாம் கொடுத்துட்டாரு. முதல்ல முடிஞ்சுது. 2 நாள் ஷூட் பண்ணார் சார், அவருக்கு செட்டே ஆகலை. அது ஏன் தெரியல, அது செட் ஆகலை. அப்புறம் சொன்னேன், சார் ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது, ஃபைன். இப்போ இந்த போர்ஷனை எப்போ சார் ஷூட் பண்ண போகிறீங்க? அப்போ அவர் எனக்கு சொன்னது வந்து மார்ச் மாதம் சொன்னார். மார்ச் 15, 16 மாதிரி சொன்னார். ஜூன் ஜூலையில் ஷூட் பண்ணுங்க. அப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் கழித்து ஆரம்பிக்கலாமா சார் அப்படின்னு. ஏன் எது கேட்குறீங்க? இல்லை சார் இந்த 1 மாதத்துக்குள்ளே நான் ஒரு ஆடிஷன் பண்ணி திருப்பி காட்டுறேன் சார், அப்போது நான் செட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சுன்னா தூக்கிடுங்க சார். ஓகே அப்படின்னு. அப்போ போயிட்டு நான் எப்போ வரலாம் சார் நெக்ஸ்ட் வீக்னா, புதன்கிழமை வாங்க. எனக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை வர்றதுனாலே கிளியாக இருக்கும் சார். ஏன்னா அந்த 1 வாரம் ரிஹர்சல் மைண்டில் ஓட்டி பார்க்குறேன், இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்படி பண்ணோம் நீங்களாவே. ஆமாம் சார். அப்போ அங்கே போயிட்டு நானாக சிங்கிளாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அந்த ஃபகத் ஃபாசில் இந்த சீனுக்கு பண்ணுறேன். அவர் ஃபோனில் ஷூட் பண்ணுறாரு, ஷூட் பண்ணிவிட்டு இது எதுவுமே நல்லா இல்லை. அப்போது என்ன பண்ணலாம் சார், நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வாங்க. சரி நெக்ஸ்ட்டு வெனஸ்டே. அப்போ சொல்லுவார், 3வது வெனஸ்டே சொன்னார், நீங்கள் போன வாரம் பண்ணதில் அந்த டைலாக் சொல்லும் பொழுது எனக்கு பெர்லினை பார்த்த மாதிரி இருந்தது, மற்ற டைலாக்லாம் இல்லை, மற்ற பர்ஃபார்மன்ஸில் இல்லை, நீங்கள் ரொம்ப யூஸ்வலாகவே இருக்குது, பெர்லினை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் பெர்லின் கேரக்டர் என்ன ஏதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. பட் அவர் சொன்ன டைலாக் மாடுலேஷனில் நான் சொல்லி பார்த்தாலும் எனக்கு வரல. 5வது வாரம் போகிறேன் சார், ஒரு முடிவில் தான் போகிறேன். ஒன்று நீங்கள் இல்லை நான், நீங்களே என்னை வெளியே அனுப்பணும், இல்லை நீங்களே என்னை உள்ளே கூப்பிடணும். ஆனால் இதுதான் கடைசி, இதுக்கு மேலெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு பயங்கர டார்ச்சர் சார். நீங்கள் எவ்வளோ ரிஹர்சல் பண்ணி எவ்வளோ வேரியேஷன் கொடுத்தாலும் அந்த புதன்கிழமை அந்த டைமில் நான் போய் பண்ணுறது என்ன ஒன்று தான் இருக்க முடியும், 1000 இருக்க முடியாது இல்லை. அந்த ஒன்று நல்லா இல்லைன்னு கேட்டுருக்கும் பொழுது ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. இன்னொன்று அவர் முதல்ல எனக்கு சொன்னது வந்து, எதையுமே மாற்றாதீங்க, நான் சொல்கிறது அப்படியே பண்ணணும், நீங்கள் இம்ப்ரவைஸ்லாம் பண்ணாதீங்க. 5வது வாரம் போனேன், போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணேன் சார். அந்த மீட்டருக்குள்ளே பண்ணல, அந்த மீட்டருக்குள்ளே பண்ணேன். பட் எங்கெல்லாம் எனக்கு வெளியில் போய் பண்ணணும்னு தோணுச்சோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அந்த
செல்ல முயல் பாச மலர் அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்பு ஆட்டினது அதெல்லாம் அப்போ தான் பண்ணேன். ஷூட் பண்ணிவிட்டு முடித்த உடனே இப்படி பார்த்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் அந்த டைம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க போனீங்க அதெல்லாம் கிடையாது. அடுத்தது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். அப்படி சூப்பர். நாம் ஆட்டத்தில் வந்துட்டோம் அப்படி தான் திருப்பி பண்ணது சார். ஸோ ஆனால் அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்னி வரைக்கும் பேசப்படுற படமாக இருக்குல்ல, இத்தனை பேர் பேசினாலும் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது அதுன்னு ஆயிடுச்சுல்ல, அது பெரிய விஷயம். உண்மை தான். ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஒரு அப்கிரேட் நடக்குது சார். நான் என்ன கற்றுக்கிட்டேன் குமாரராஜா சார்கிட்டன்னா அது வார்த்தைப்படுத்தவே முடியாது. ஆனால் பக்ஸ் பிஃபோர் சூப்பர் டிலக்ஸ், பக்ஸ் ஆஃப்டர் சூப்பர் டிலக்ஸ், எனக்கு அதே ஒரு அப்டேட் வந்து எனக்கு ஹிந்தி படத்தில் நடந்தது சார். மோனிகாவும் டார்லிங். ஏன்னா அவர் வந்து ஆட் ஃபிலிம் மேக்கர் வாசன் சார், வாசன் பாலான்னு சொல்லி அவர் தமிழ் தான். அதனால் அவர் எல்லா படத்தையுமே பார்த்துருக்காரு. பானன் பிராட்டப் மும்பை, அவர் எல்லா படத்தையுமே பார்த்துருக்காரு. 96 பார்த்துருக்காரு, சூப்பர் டிலக்ஸு, சீதாக்காதி, நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கணும், ரொம்ப பிடிக்கும். அனுராக் பிரீம் அகை. அப்போ அவர் டிவி ஆட்ஸ் நிறைய பண்ணனால 10 செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு மொமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லுவார் சார். 5 செகண்டுக்குள்ளே அவர் வருவார். வந்துட்டு பக்ஸ் இந்த இந்த ஒரு சீன் சார், அந்த ஹிந்தி படத்தில் இந்த சீனில் ஒரு கொலையே நடந்துடும். ராஜ்குமார் ராவை போலீஸ் என்கொயரி பண்ண வராங்க. பக்கத்து கேபினில் என்ன என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விஷுவலாக காட்டலை. இவரோட ஃபாலோ பண்ணி வெளியில் வந்தால் சேம் டைம் என்ன ஒரு ராதிகாப்தே இவங்களை என்கொயரி பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன என்கொயரி பண்ணிட்டு வருவாங்க. 2 பேருமே வெளியில் வரும். 2 பேருமே போலீஸ் போயிடுவாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு சைலண்டாக மேலே வா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் மேலே போகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, இதில் மொமெண்ட்ஸே இல்லை உங்கள் கேரக்டர் மேலே, அந்த மொமெண்ட்ஸை கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படின்னா, எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னா, அவர் சிங்கீதம் சார் பண்ணியிருப்பார் அப்படின்னார். சிங்கீதம் சார் என்ன படத்தேன் சார்? அபூர்வ சகோதரில் பண்ணியிருப்பார். என்ன அபூர்வ சகோதரில் என்ன பண்ணியிருப்பார்? அபூர்வ சகோதரில் அண்ணாத்தை ஆடுற ஒத்துக்கும் சாங்குக்கு முன்னாடி ஃபைட் இருக்கும். அதை நாகேஷ் சாரோட ரைட் ஹேண்ட் தான் வந்து ஆட்டோவில் உட்காந்து அப்படின்பா அவனுக்கு போய் சண்டை போடுவானுங்க. அதில் ஒரு சின்ன மொமெண்ட் இருக்குது. என்ன மொமெண்ட்னா, அவர் அப்படிம்பாப்பில் பொன்னம்பலம் மாதிரி அடியால் வந்து டீ கடையில் இங்கே வடை சூப்பராக இருக்குது, சோடா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். டேய் அடிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவன் தான்டா போயிடுற அவ்வளோதான். அவனை ஆட்டோவில் வச்சுட்டு இங்கேருந்து சைக்கிள் அவன் சிக்னல் கொடுக்குறான். அதனால் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனு, ஒரு சின்ன லாஃபிங் மூமெண்ட்டு, அப்புறம் ஃபைட்டு. இந்த மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட். என்ன அப்சர்வேஷன் சார். அவர் பாம்பேயில் இருக்கார், ஹிந்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கொடுக்குற ரெஃபரன்ஸ் இது. நான் அபூர்வ சகோதரி அவ்வளோ டைம் பார்த்து ரசித்த படம். சங்கீதம் சாரை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அப்படின்னா 2 நிமிஷம் தான் சார். லைட்டில் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இங்கேருந்து நான் அங்கே போய் நிற்கிறேன். அந்த 30 செகண்ட்ஸுக்குள்ளே ஐடியாவை க்ரியேட் பண்ணும் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். அவன் போகும்பொழுது ஓகே அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணுறது வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது அசிஸ்டன்ட் சார். அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார்னு சொல்லிட்டு அவரை போட்டாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னால், பையா நீங்கள் நான் பேசுகிறதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க, நோ ரியாக்ஷன். கடைசியாக நான் கை கொடுப்பேன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு, அதையும் வாங்காதீங்க, கையை பார்த்து என்னை பார்த்து முறைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அந்த டைலாக்கு டைரக்டர் சொன்னார், சார் போலீஸ் இஸ் ஃப்ரெண்ட் டு பப்ளிக், ஐ ஆம் அ ஃப்ரெண்ட் டு போலீஸ், யூ கேன் கால் மீ எனி டைம் பட் நாட் பிஃபோர் 10 o'clock, ஐ எம் அ ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை மட்டும் சொல்லிட்டாரு. இந்த டைலாக் சொல்லிட்டு பண்ணணும். அதை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு எப்படிம்பார், நான் வந்து அப்படிம்பா. அது மிஸ்கம்யூனிகேட் ஆகி அவர் டென்ஷன் ஆகி சூத்தியா மேலே அப்படிம்பாப்புல. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். முடிஞ்ச உடனே ராஜ்குமார் சொன்னார் அப்படின்னாப்புல, சார் இஸ் டூ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க சார். ராஜ்குமார் ராவா? ஆமாம். அப்போ டைரக்டர் இப்படி சொன்னார். இதுதான் சார் சேலஞ்சு, இதுதான் சார் எக்ஸைட்மெண்ட் சார். அது சீனாக சின்ன மொமெண்ட் தான், ஆனால் அது க்ரியேட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் தான். இங்கேருந்து அங்கே போய் நிற்கிற இடத்துல அது ஒரு பயங்கரமான சேலஞ்சு. பட் எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் சீனை போட்டார். சிங்கீதம் சார் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அருமை.
ஸோ எவ்ரி சீனில் அது நடக்கும் சார். வந்து பாரு மொமெண்ட்ஸ் இருக்கா நானே அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் இந்த சீனில் எனக்கு கொடுத்த அந்த லெசன்லேருந்து இந்த சீனில் நம்ம எதாவது இருக்கா. அப்போ நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இது ஓப்பனிங் சீக்வன்ஸ் நான் அந்த இப்படியே எந்திரிப்பேன். அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல சார், நான் தான் வந்து அடுத்த சிஇஓ ஆக போகிறேன்னு. அந்த சீனில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்காது, கடுப்பில் இருப்பேன். அந்த ரோபோ அவர் ஆப்ரேட் பண்ணுவார், அது வந்து இப்படி ஊற்றும். அப்போ நான் வந்து இந்த நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இரிட்டேட் ஆகிறோங்கிறது மொமெண்ட்ஸே இல்லையே. அப்போ ஒய்ஃபை கூப்பிட்டு, நான் கூட தான் கிளாஸை இப்படி பண்ணுவேன், இது ஒரு பேட்டரா, இதை வந்து இதை அப்படிம்பேன். டைலாக்கே கிடையாது, பட் என்னோடய இரிட்டேஷனை அவ்வளோ அழகாக ஆக்ஷனில் மாற்ற முடிஞ்சது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் சார். அதுக்கப்புறம் ஒரு படத்துலையுமே நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு இந்த மூடுக்கு என்ன பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த ஹிந்தி படம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுதும் அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது சார். ஹாப்பியாக தான் சார். பல மொழிகளில் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு. ஹவ் கம்ஃபர்டபுள் இது சார்? ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் தெலுங்கில் இன்னும் பண்ணலை. ஆனால் ஆஃபர் வந்தது, அன்ஃபார்ச்சுனேட்லி அது மெட்டீரியலைஸ் ஆகலை. மலையாளத்துலேருந்து வந்தது. ஆக்சுவலாக மம்முட்டி சார் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 டைம் அவங்க டேட்டு கிராஸ் வச்சு, அவங்களுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, மழை பெய்யுது, அப்புறம் லொக்கேஷன்லேயே ஷூட்டிங் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி நான் மிஸ் பண்ணிட்டேன், அது பண்ணலை. பட் ஹிந்தி வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் தான் சார். ஏன்னா எனக்கு ஹிந்தியை லாங்குவேஜாக எனக்கு வராது. நானும் ஒரு 2-3 கிளாஸு வேறு டீச்சர்ஸ்கிட்டலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து அது என்னன்னு தெரியல, லாங்குவேஜ் டஃப்பாக தான் சார் இருக்குது. எனக்கு தெலுங்கு, மலையாளம் நான் கற்றுக்கிறேன். எனக்கு அது ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எந்தான்னு நம்ம அந்த சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல சார், ஜுனூன் தமிழ் மாதிரி இருக்குது சார் ஹிந்தி. நான் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியல உங்களுக்கு ரொம்ப நாளாக, இந்த மாதிரி தான் சார் ஹிந்தியில் பேசுகிறாங்க. நமக்கு அந்த ஆர்டர்லேயே யோசிக்க மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா உங்களுக்கு தெரியும் சார். ஸோ என்னென்ன சார், இது ஹிந்தியில் அதை அப்படியே தமிழ் படுத்தினா ஜுனூன் தமிழ். கேட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளாக, நீங்கள் கொடுக்க மாட்டேங்க கடனை, இப்படி தான் சார் இருக்கு. இந்த ஆர்டரில் நம்ம எப்படி யோசிச்சு, அது சில பேர் ஜம்பிள் ஆகுது. சப்ஜெக்ட் முன்னாடி வந்தது, நவுனு அப்படியே வருது. அது நமக்கு நிறைய வார்த்தைகள் புதுசாக இருக்குது. சில வார்த்தைகள் சமஸ்கிருதம், தமிழ் இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுனால கனெக்ட் ஆகுது. ஆனால் நல்ல லாங்குவேஜ், அது லாங்குவேஜ் பிரச்சனை. இந்த சாங்கெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அந்த தேரை மேரி சப்புனேன்னு சொல்லிட்டு கைடில் வர சாங்கு ரொம்ப ஃபேவரட் சார். அதை குல்சாரோட போயம் அதெல்லாம் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு அதை மெமரைஸ் பண்ணி அது பயங்கர டஃப்பாக தான் சார் இருக்குது. எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எந்த டைலாக்காக இருந்தாலுமே அதை நான் உள்வாங்கிட்டு அதில் ஏதாவது ஒன்று மாற்ற ட்ரை பண்ணுவோம் சார். அதை எனதாக்கி கொள்வதற்காக. எனதுன்னா நாட் பக்ஸ், அந்த கேரக்டரோட வார்த்தையாக மாற்றுறதுக்கு. இப்போ சீதாகாதியில் பார்த்தீங்கன்னா சார், அந்த டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அந்த கேரவனில் பேசிட்டு கீழே வந்துட்டு, யோ உன் ஆள் கஞ்சா அடிச்சிருக்கானையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். சாக்ரட்டிஸ் எடுத்துகிட்டு போட்டிங்கில் இருப்பாப்புல. அதை ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு எழுதியிருந்தாப்புல, எனக்கு கோவமாக வருதுயா அப்படின்னு. அப்போ நான் பாலாஜிகிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன்யா. அப்போ பாலாஜி சொன்னாப்புல, நான் சாக்ரட்டிஸ் போர்ஷனை ஷூட் பண்ணிட்டேன், அதுக்கு கரெக்டாக கான்டெக்ஸ்டில் வர மாதிரி மாற்றிக்கோ, வார்த்தை என்ன வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு. அப்போது கோவமாக வருதையான்னு இருந்ததில் என் வாயில் என்னமோ வந்துட போகுது அப்படின்னு அதை மாற்றுறேன் சார். இது நான் ஹிந்தியில் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா ஹிந்தியில் அவங்க வந்து கப் டப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கப் டப் தான் சொல்லி ஆகணும். அதுக்கு வந்து டப் போடலாம்னா வராது. அது இருந்துச்சுன்னா நான் அந்த அளவுக்கு எனக்கு மாஸ்ட்ரி வந்துருச்சுன்னா நான் கண்டினியூஸாக பண்ணுவேன் சார். அங்கே ஏன்னா அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அவ்வளோ ஆஃபரும் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சூஸியாக மினிமம் டைலாக் இருக்குது, இல்லை ஒரு தமிழில் இங்கிலீஷில் பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர் மட்டும்தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய ப்ராஜெக்ட் வந்தது சார். எனக்கு இந்த ஹிந்தி தெரியாது, இந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக தெரியாதுனால நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறது,
இதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேங்க அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கு சார். ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசை தான் சார். லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது சார். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க சார், இவ்வளோ லாங்குவேஜில் நீங்கள் நசீருதீன் ஷா நடித்த வேறு படம் பார்த்துருக்கீங்களா சார்? வேறு லாங்குவேஜ் பார்த்துருக்க முடியாது. அது ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். கம்ஃபர்ட் இல்லைன்றதுனால ரொம்ப முக்கியம். சில ஆர்டிஸ்ட்டு இப்போ பிரகாஷ்ராஜ் சார்லாம் 5 லாங்குவேஜில் சாதாரணமாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பெரிய வரம் சார். அந்த லாங்குவேஜ் தெரியுதுன்னு இருக்குல்ல, அது மிகப்பெரிய வரம், பலம். அந்த பலம் எனக்கு இல்லை. அதை அந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும் சார். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனுடைய படத்தில் முதலாக நடித்ததுன்னா அது அஜித்தோட சேர்ந்து நடித்த துணிவு தானே? துணிவு தான் சார். அவர் கூட சீன் எனக்கு கிடையாது. பட் நான் அந்த படம் வந்து கூப்பிட்டாங்க, அசோசியேட் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி சார் இவ்வளோ நாள் அப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து பேசினாங்க. வினோத் எனக்கு தெரியும், ஃப்ரெண்டு தான். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு நான் மெசேஜ் பண்ணேன், அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். அந்த மாதிரி தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ வந்து கூப்பிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா சார், 10ஓட 11 நிற்க வைக்க போகிறாங்க. பட் அந்த எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கு அந்த இடத்துல போய் நின்று பார்ப்போம். அந்த ப்ராசஸ்ஸு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய மாஸ் ஹீரோ. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்ஸ் வரார். ஆமாம் சார், உண்மையிலே சார், உண்மையிலே அது ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஆக்டராக இருந்தால் நம்ம எதுக்கு போய் வேஸ்ட்டாக போய் நிற்கணும் அப்படின்னு தோணும். அங்கே போய் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனால், மொதல் நாள் போனோடனே ஒரு 30 பேஜ் ஸ்கிரிப்டை கொடுத்தாப்புல, இது உங்கள் போர்ஷன் ஐயா, நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கோங்க, டைலாக் போடணுமா போட்டுக்கோங்க, ஆனால் இந்த டூரேஷனை மாற்றிடாதீங்க. ஏன்னா நான் உள்ளே ஒன்று நடந்துகிட்ருக்கு, வெளியில் வருவேன். 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ் தான், 20 செகண்ட்ஸ்னால் 20 செகண்ட்ஸ் தான். அதை மாற்றாதீங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த ஃப்ரீடம் கொடுத்தாப்புல சார். உட்காந்து ஸ்கிரிப்டாக படிக்கும் பொழுதே தோணுச்சு, இவர் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் தான் பண்ணார் சார். அந்த கேரக்டர் செம்மையாக இருந்தது. இந்த கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்கலாமே. எப்போவுமே அது வந்து மைண்டு அடுத்தவங்களுக்கான விஷயம் கிடையாது. யாரோ எடுத்து வச்ச புடவை பார்த்தா ரொம்ப பிடிக்கணும் அவர். ஆனால் செம்ம ஆள் சார். அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வயிறு வலிக்கும். அது டெய்லி ஒரு 2 மணிக்கு டின்னர் வந்து நைட்டு நாங்கள் 2 பேரும் தான் சார் சாப்பிடுவோம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து இந்த மேடையில் பேட்டியிலலாம் சொல்ல முடியாத காமெடி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவர் லைஃப்பில் நடந்தது. பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு அவரை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, இவர் எப்படி டார்ச்சர் பண்ணார், அது எல்லாத்தையும் சொல்லுவார் சார். அப்படி ஒரு ஆள். ஆனால் கேமராவுக்கு முன்னாடி நிப்பாட்டா டைலாக் மறந்துடும். ஆனால் வினோத் வந்து அவ்வளோ பொறுமையாக வாங்கினார் சார். அவர் முடிக்கும் பொழுது அவர் மாஸ்டர் ஆகிட்டார். பிகினிங் அவர் முதல்ல நடித்ததே எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனால, ஐயோ, அவருக்காக மாற்றுவாங்க சார். பாதி சீன்ஸ் ஷூட் பண்ணுவாங்க, இன்றைக்கி செட் ஆகலை, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அவ்வளோ பொறுமையாக தான் எடுத்தாப்புல சார். ஆனால் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த துணிவில் சார் எனக்கு வினோத்துக்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அது நான் டைரக்டராக இருக்கும்பொழுது பண்ணணும்னு வச்சுருந்தது என்னென்னா, அது ஒரு டேக் பண்ணணும் சார், பண்ணிடுவோம். தலைவரே எனக்கு கிடச்சிச்சு தலைவரே, நீங்கள் உங்களுக்கு எதாவது தோணுதா அப்படிம்பார். ஆமாம் தலைவரே பண்ணலாம் தலைவரே. ஓகே பண்ணுங்க. ஓகே வேறு எதாவது இருக்கா தலைவரே? இருக்குயா, இன்னொரு வேரியேஷன் இருக்கியா, அதையும் பண்ண விடுவார். இதுக்கு மேலே தலைவரே இல்லை தலைவரே ட்ரெயின் ஆகிடுச்சு தலைவரே, அவ்வளோதான் தலைவர். ஓகே. ஏன் தெரியுமா சார், அங்கே 300-400 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கேமரா செட்டப் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எங்கள் சீனை ஷூட் பண்ணிகிட்ருப்பார். அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும். பட் அப்போ கூட எனக்கு வேண்டியது கிடச்சிது, போதும் அது கிடையாது. உங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடு, ஸ்பேஸ் கொடு, எனக்கு இது நல்லா இருக்கு, கொடு. அந்த ப்ராசஸ் இருந்தது சார். இது சின்ன படத்தில் நடக்குதுன்னா கூட ஒத்துக்கலாம். அங்கே எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கும், பட்ஜெட் ஓடிட்டுருக்கு. பட் இங்கே இந்த சீனில் இம்ப்ரோவைஸ் ஆகுதா? ஓகே. அது எல்லா சீன்லையுமே இந்த டைலாக் போகும் சார். எனக்கு வேண்டியது கிடச்சிச்சு, உங்களுக்கு எதாவது இருக்கா, பண்ணலாம் இல்லை. அதே மாதிரி கேமராமேன் வந்து சினிமாட்டோகிராஃபர் நிரோஷ் ராவ் சார், அவர் பயங்கரமான ரசிகர் சார். எனக்கு சூப்பர் டீலக்ஸ்லேயும் அவர் தான் ஷூட் பண்ணார், இங்கேயும் அவர் தான் இந்த டைலாக் சொன்னார். எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது நியூஸ் கொடுங்க சார் அப்படிங்கிறோன்னா, திரும்பி நில்லுங்க எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறேன் சார். என்ன சார் அப்படியே பெர்லின் கேரக்டருக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு. இல்லை நல்லா இருக்கும்
அதை வந்து நான் போய் வினோத்துக்கிட்ட கேட்டேன், நல்லா தான் இருக்குது தலைவரே, பண்ணுங்க, போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் அந்த கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மூத் கிரிமினல் சாங் இருக்குல்ல சார், அதை பாடணும். அதை முதல்ல பாடும் பொழுது நார்மலாக வந்து ஸ்மூத் கிரிமினல் அப்படின்னு பாடிட்டேன். அப்போ தலைவரே வினோத் சொன்னாப்புல, எல்லாரையுமே தலைவரன்னு தான் சொல்லுவாப்புல சார், தலைவரே நீங்கள் இந்த சூப்பர் சிங்கர்லாம் நல்லா இழுத்து சங்கீதம் மீட்டர்லாம் பிடிச்சி இழுப்பாங்க பாடுவாங்கள்ல, அந்த மாதிரியே பாடுங்களேன். நான் இந்த பாடுங்க தலைவரே, ரொம்ப லாஜிக்கெலாம் பார்க்கணும், பாடுங்க அப்படின்னாப்புல. அப்படி ஒரு மாதிரி பாடினோடனே எனக்கு இது ஓகே மாதிரி இருக்குது, உங்களுக்கு எதாவது இருக்கா தலைவரே அப்படின்னா. அப்புறம் நீரஜ் சார் சொன்னார், பக்ஸ் ஏதோ குறையுது, பக்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இது கம்ப்ளீட் ஆகல சார். ஆமாம் சார், கம்ப்ளீட் ஆகல, ஒன்று பண்ணுறேன் சார், இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டா கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துட்டு இப்படி பண்ணி இது ஓகே, இது ஓகே அப்படின்னாரு. அதுதான் ஓகே, அதுதான் படத்தில் வந்தது. ஸோ என்னென்னா சார், அந்த 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 இன்வால்மெண்ட் அங்கேருந்து வருது. ப்ளூ ஸ்டார்லேயே அது நடந்தது சார். தமிழ்னு சொல்லிட்டு தான் சினிமாட்டோகிராஃபர் பண்ணார். மொதல் ஷாட் ஷூட் பண்ண போகிறோம் சார், நான் காக்கி யூனிஃபார்மில் வருவேன், வந்தால் ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கிழிச்சாப்புல, பட்டன் திரிச்சு போச்சு. ஒரு ஊக்கு வாங்கினார், பின் போட்டார், ஓகே வேணாம் சார். இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, ஒரு கேமராமேன் யோசிக்கிறாப்லையே. சரி ஓகே, நம்ம கேரக்டர் பண்ணியிருக்காப்புல, ஓகே. எனக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல சார், அது மிகப்பெரிய டைரக்ஷனை கொடுக்குது ஆக்சுவலாக. ஓகே, அப்போ நம்ம பட்டன் இருந்தால் பட்டன் போட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அதை எடுத்து விட்டுட்டு அந்த ஒரு அது தெரிய போகிறதும் இல்லை, அது தெரியாது. ரொம்ப க்ளோஸ் வச்சா கூட நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபேஸுக்கு தான் போகுமே தவிர்த்து அதுக்கு போகாது. பட் அந்த டீட்டெயில் ஆட் பண்ணுறாங்கல்ல சார், அந்த கேமராமேன் சைட்லேருந்தோ டேரக்டர்னு அதுக்கு தான் இருக்காங்க. கேமராமேன் சைட்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து இப்போது ஒரு படத்தில் வந்து சவுண்டு ரெக்கார்டிஸ்ட் இருந்தாங்க சார், அவங்க வந்து டேரக்டர்கிட்ட சொல்லி டேரக்டர் வந்து எங்களுக்கு சொல்கிறோம். அது என்னன்னு தெரில. ஸோ இதை நம்ம எங்கேயும் சொல்கிறது இல்லை, பட் அந்த கான்ட்ரிபியூஷன் அங்கேருந்து நடந்துகிட்டே இருக்குது சார். ஸோ இட்ஸ் லைக் ஒரு அமால்கமேஷன் தான், எல்லாமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த மேஜிக் நடக்குதுன்னு தோணுது. இப்போ இது மாதிரி மேஜிக் பண்ணக்கூடிய இன்னொரு டைரக்டர் படத்தை நினைக்கிறீங்க, மணிரத்னம். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது உண்மையிலேயே சார், நான் அதான் சொன்னேன்ல சார், நிறைய படங்கள் பார்த்துட்டு நம்ம சினிமாவுக்கு வரணும்னு நமக்கு தோணியிருக்கோம். ஆனால் ஒரு படம் வந்து அதை ஆணி அடித்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்கோம்னா அது எனக்கு நாயகன் சார். அதே டீம் திருப்பி 30 வருஷம் கழித்து இதை பண்ணுறாங்க. 32 வருஷம் இருக்குன்னு நான் டிசம்பர் மாதம் பார்க்குறேன், டீசர் வருது. இந்த படத்தை பார்த்து தான் நம்ம வந்தோம். இந்த படத்தை ஆரம்பித்து நான் என்ன நினச்சிட்டேன்னா, அவங்க ஷூட்டெலாம் முடித்து எடிட்டிங் பாதி பேர் எல்லாம் முடிச்சுட்டு தானே ரிலீஸ் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படமே முடிஞ்சிச்சு, இந்த படத்தில் கூப்பிட்ருக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமிச்சம் விட்டுட்டு நான் முடிஞ்சு போன ப்ராஜெக்ட்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கரெக்டாக பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னாங்க. வரேங்க அப்படின்ட்டு, டேட்டுங்க இருக்குங்க, சம்பளம் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தாங்க அப்படின்ட்டு அப்படி தான் போனது சார். சூப்பர். தனான்னு சொல்லிட்டு வானம் கொட்டுட்டோம், ஆமாம், அவங்க தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீங்கள் பண்ணா சார், இது ப்ரிவிலேஜ் சார் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதில் டயலாக் இருக்குது இல்லை, கேரக்டர் இருக்குது இல்லை, தேவராஜ் கூப்பிட்டாரு, இப்படி சொல்கிற டைலாக் சொல்கிற கேரக்டராக தான் விட ஓகே தான் சார், ஹாப்பி சார் அப்படின்னு தான் உள்ளே போனது சார். உள்ளே போனால் ஒரு சீனுமே அவங்க ஒர்க் பண்ணுறது பார்க்கும்போது சார் எனக்கு தளபதி டைலாக் தான் நான் பார்ப்பேன். ஸ்ரீவித்யா அம்மா கிட்ட ஒரு பாட்டி சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டேம்மா, உன்னோட நிப்பாட்டிய இன்னொன்று பெற்றிருந்தா எத்தனை ஊர், அதுதான் சார் தோணுச்சு. ஒரு படத்தோட நிப்பாட்டிங்களே சார், நீங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு படமோ 10 வருஷத்துக்கு பண்ணியிருந்தா கூட ஒரு 3-4 படம் இருக்குங்க. அப்படி இருந்தது சார், மாஸ்டர் கிளாஸ். ஒரு சீன்லாம் சார் ஷூட் பண்ணி முடித்த உடனே வெளியில் வந்தோம், ஜோஜி ஜார்ஜ் இருந்ததில்ல, பக்ஸ் வாட் ஹேப்பன் ஜஸ்ட் நவ் அப்படின்னு, ஐ திங்க் இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ், வெல் செட் அப்படின்னாரு. அப்படி தான் சார் அது. ஒரு டைரக்டர் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கணும், ஒரு ஆக்டராக என்ன பர்ஃபார்மன்ஸாக அந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், மேஜிக் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கமர்ஷியலாக வந்துட்டுருக்கு சார். இதுக்கு மேலே நான் பேச முடியாது தோணுது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணணும். நான் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஹாப்பி சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டதுக்கு.
அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா குறைந்த ரசிகர்களோடு மட்டும்தான் நம்மளால் பேச முடிஞ்சது. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி உள்ள பல ரசிகர்கள் தான். அவங்க கொஞ்சம் வந்து கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரோடும் 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசணுன்னா பார்த்திங்கன்னா இது ப்ரோக்ராமே ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான். இதில் வந்து ஒரு 6-7 பேரோட பேசுகிறதுக்கே நமக்கு வந்து 80-90 நிமிஷம் ஆகிடுது. அதனால தான் நிறைய பேரோட பேச முடியல. ஆனால் அதுக்காக அடுத்த முறை முயற்சி பண்ணாமல் இருக்காங்க. நிச்சயமாக அடுத்த முறை பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைந்தது என்றால் அதுக்கு நம்ம பக்ஸ் என்கின்ற பகவதி பெருமாளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்த காரணத்தினால என்னென்ன தளங்களில் ஒரு சினிமா வந்து மேம்படுத்தப்படுது, ஒரு சினிமாவை வந்து நகை அலங்கரிக்கிறோமா எப்படிலாம் அலங்கரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டார். நிச்சயமாகவே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் என்ன சொல்லுங்கன்னா உண்மையிலே எமோஷன் ஆகுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது ஒன்று சொன்னேன். அதை தான் நான் இப்போவும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் உட்காருவாங்க. இடையில நான் வந்துட்டு போகிறேன். இப்போது திருப்பியும் வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. லவ் யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.